இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. வரும் ஜூன் 29 சனிக்கிழமை புத்ராஜயாவில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கும் வீதி ஆர்ப்பாட்டம் சட்டத்திற்கு புறம்பானது என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா கூறினார். டெமோ ராக்கியாட் லாவான் அன்வார் என்று பெயரிடப்பட்டிருக்கும் அந்த வீதி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கேட்டு ஏற்பாட்டாளர்கள் கடந்த ஜூன் 14 போலீசுக்கு விண்ணப்பம் செய்தனர். ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட இடத்தின் உரிமையாளர் புத்ராஜயா கார்ப்பரேஷனிடம் அனுமதி பெறவில்லை என்று அவர் சொன்னார். புத்ராஜயாவில் உள்ள ஸ்ரீ பர்டானா காம்ப்ளெக்ஸிற்கு எதிரே உள்ள பொது வாகன நிறுத்துமிடத்தில் மாலை 4 மணிக்கு இந்த வீதி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்த வீதி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று போலீஸ் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. மருத்துவ திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதும் நிபுணத்துவ மருத்துவ கல்விக்கான இணை மாற்று திட்டம் விவகாரத்திற்கு தீர்வு பிறக்கும் என்று சுகாதார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹ்மத் நாடாளுமன்ற மக்களவையில் இன்று தெரிவித்தார். 1971 மருத்துவ சட்டத்தில் திருத்தங்கள் செய்வதற்குரிய ஒரு மசோதா ஜூலை மத்தியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் சொன்னார். இந்த திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதும் மலேசியாவில் மருத்துவ நிபுணத்துவ பயிற்சியில் உள்ள குறைபாடுகளுக்கு முழுமையாக தீர்வு காணப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அமைச்சரின் கேள்வி பதில் நேரத்தின் போது பெரிக்காத்தான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் அஹ்மத் யூனோஸ் ஹைரியின் துணை கேள்விக்கு அவர் பதிலளித்தார். இதுவரை மருத்துவ நிபுணத்துவ பயிற்சிக்கு 6933 மருத்துவ அதிகாரிகள் மருத்துவ நிபுணத்துவ பயிற்சிக்கான கல்வி உபகார சம்பளம் பெற்றுள்ளனர். மேலும் 6142 மருத்துவர்கள் மருத்துவ முதுகலை பட்ட படிப்பை மேற்கொண்டிருக்கின்றனர் என்றும் அவர் கூறினார். நவீன மருத்துவ தொழில்நுட்பம் சாதனங்களை கையாளுவதற்கு ஆண் தாதியர் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு சுகாதார அமைச்சு இலக்கு கொண்டுள்ளது என்று அதன் துணை அமைச்சர் டத்தோ லுகா நிஸ்மான் அவாங் சவுனி கூறினார். தற்போது 2823 ஆண் தாதியர் பணியில் இருக்கின்றனர். இவர்கள் நாட்டில் பணியாற்றும் 70,653 தாதியர்களில் 4 விழுக்காடு ஆவர். ஆண் தாதியர்களின் எண்ணிக்கையை 10 விழுக்காடாக அதிகரிப்பதற்கு சுகாதார அமைச்சின் தாதியர் பயிற்சி பிரிவு திட்டமிட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். லங்காவியை முஸ்லிம்களுக்கான ஒரு பிரத்யேக சுற்றுலா தலமாக விளம்பரப்படுத்தும் எந்த ஒரு திட்டத்தையும் கெடா மாநில அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை. உலகம் முழுவதிலும் இருந்து அனைத்து இன சுற்றுப்பயணிகளையும் கெடா மாநில அரசாங்கம் வரவேற்கிறது என்று மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ முகமது சனுசி முகமது நோர் கூறினார். லங்காவி அனைத்து இனங்களுக்கும் பொதுவானது. அதனை ஒரு குறிப்பிட்ட சமயத்தினருக்கு மட்டும் திறந்துவிடும் நோக்கம் இல்லை. லங்காவியின் தனித்துவமே பல்வேறு பின்னணிகளை கொண்ட சுற்றுப்பயணிகளை கவர்ந்திழுக்கும் அம்சங்களை கொண்டிருக்கிறது. லங்காவி கெடாவின் ஒரு பகுதியாகும். கெடாவின் பவளம் என்றும் அது வர்ணிக்கப்படுகிறது என்று டத்தோ ஸ்ரீ முகமது சனுசி குறிப்பிட்டார். விபச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக 2024 ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் வரை 1691 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா கூறினார். மாநகரில் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட 409 சோதனை நடவடிக்கைகளில் சிக்கினர் என்று குறிப்பிட்ட அவர் கோலாலம்பூரில் விபச்சாரத்தை முற்றிலும் துடைத்தொழிப்பதற்கு இந்த சோதனை தொடரும் என்றார். போலீசாரின் கழுகு பார்வையில் ஜாலான் பெட்டாலிங், ஜாலான் கேலாங், ஜாலான் ரிச்மோர், ஜாலான் புடு ஆகிய பகுதிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கும் என்று அவர் சொன்னார். கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலும் வியட்நாம், இந்தோனேசியா, தாய்லாந்து, உகாண்டா ஆகிய நாடுகளை சார்ந்தவர்கள் ஆவர். பூனையை தீயிட்டு கொளுத்தியதை 13 வயது சிறுவன் மஜிஸ்ட்ரேட் நிக் சித்தி நோர் அஸ்னி நிக் முகமது ஃபைஸ் முன்னிலையில் ஒப்புக்கொண்டான். சமூக நல இலாக்கா சமர்ப்பித்த சிறுவனின் நடத்தை அறிக்கையை ஆய்வு செய்த பின்னர் மஜிஸ்ட்ரேட் அச்சிறுவனை ஓராண்டு காலத்திற்கு நன்னடத்தை ஜாமீனின் கீழ் வைக்கும்படி உத்தரவிட்டார். இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் தாமான் ஸ்ரீ கினாரியில் உள்ள கார் நிறுத்துமிடத்தில் இக்குற்றச் செயலை புரிந்ததாக அச்சிறுவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அச்சிறுவன் கண்ணீர் சிந்தினான். இது போன்ற செயலை தாம் இனி செய்யப் போவதில்லை என்று வாக்குறுதி அளித்ததோடு தன்னுடைய தவறையும் ஒப்புக்கொண்டான். தன்னை பள்ளியில் மீண்டும் சேர்த்து விடுமாறு அவன் கேட்டுக்கொண்டான். அடுத்த ஆண்டு அவன் மீண்டும் பள்ளிக்கு செல்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது.